வணக்கம். இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காயா பழமா ரெண்டில் ஒன்றத்தோடு. அது மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை நோக்கி, என்னப்பா ரெண்டில் ஒரு கையத்தோடு, சிறைச்சாலைக்கு போறியா இல்லை மன்னிப்பு கேட்குறியா நடிகை விஜயலட்சுமியிடம். ரொம்ப ஆணித்தரமான ஒரு உத்தரவு. எதை செய்ய போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில் இன்னைக்கு சீமான். பொதுவாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் வீடியோ போட்டோம். நடிகை விஜயலட்சுமி விவகாரம் என்பது காலை சுற்றிய பாம்பு, பெண் பாவம் பொல்லாதது. என்னதான் நீ சொன்னாலும் சரி, உனக்கு அரசியல் அந்த அந்த பாதுகாப்பு இருந்தாலுமே சரி, செய்த பாவம் குற்றம் கூட அது அந்த நேரத்துக்கு போயிடும். ஆனால் பாவம் என்பது கடைசி வரைக்கும் சாபமாக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கடைசி வரையும் காலை சுற்றிய பாம்பு தான் நடிகை விஜயலட்சுமி போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது அடிப்படையில் அடுத்து அப்புறம் திடீர்னு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாலே பயங்கரம் சீமான் கைது செய்யப்படுவார் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு வந்தார். அதன் அடிப்படையில் இன்னும் ஏகப்பட்ட 1000 கேள்விகளை மேலே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு அதுக்கு தகுந்த பதிலை சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். அப்புறம் அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் அப்படின்னு இதில் சென்னை ஹைகோர்ட்டில் போட்டதுக்கு அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட், மற்ற தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தள்ளுபடி செய்ய முடியாது சொல்லிட்டு இவருடைய இதை தள்ளுபடி சொல்லிட்டாங்க. சீமானுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மற்றபடி உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்டு போகிறார். சுப்ரீம் கோர்ட்டு போனவுடனே அங்கே அவங்க சமரசமாக பேசுங்க, மற்ற ஸோ அப்படி பேசக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் கிடையாது. இது பாலியல் வழக்கு, சமரசம் வேண்டாம், எனக்கு நீதி தான் வேண்டும் சொல்லிவிட்டு விஜயலட்சுமி ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. சொன்ன வகையில் அடுத்தடுத்து வாய்தாக்கள், அடுத்தடுத்து வழக்கு விசாரணைகள் போயிட்டு இன்னைக்கு ஒரு இறுதி கட்டத்துக்கு ஒரு முன்னால் ஒரு 2 ஸ்டெப்புக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மன்னிப்பு கேட்டு 24/9/2025 சீமான் நடிகை விஜயலட்சுமியிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் கைது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற, அதாவது தடை செய்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற கைது நடவடிக்கை தொடரும் அப்படின்ட்டாங்க. இப்போ கைதா மன்னிப்பு கேட்க போறீங்களா அப்படிங்கிற 2 கெட்டான் நிலைமையில் இன்னைக்கு சீமான் இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அவருடைய ஒரு நிலைப்பாடுக்கு விஜயலட்சுமி இதை ஒப்புக்கொண்டாரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் ஒரு விஷயம் இருக்கு. அதன் அடிப்படையில் சுமூகமாக போகக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. அதே நேரத்தில் விஜயலட்சுமி சும்மா செல்வதற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தை அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கல அப்படின்னா வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சீமானுக்கு சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு போட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிட்டாங்க, இருவரும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்றுக்கொண்டு மனசார வெளியே வந்துருங்க. அதே நேரத்தில் விஜயலட்சுமி தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சீமான் உறுதி அளிக்க வேண்டும். உறுதி அளிக்க வேண்டும். அது வரைக்கும் புலன் விசாரணை தடை நீடிக்கப்படும், கைதின் தடையும் நீடிக்கப்படும். சீமான் கைது செய்யப்பட மாட்டார், புலன் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 24/9/25 வரைக்கும் அன்னைக்குள்ள மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா கைது நடவடிக்கை இல்லை சீமானுக்கு, இல்லாவிட்டால் கைது நடவடிக்கை. அதே நேரத்தில் புலன் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மற்றபடி பழையபடி கோர்ட்டு கேஸு மற்றபடி போலீஸார் வருவாங்க. அப்புறம் தேவையற்ற பல கேள்விகள் கேட்பாங்க. அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு சீமானுடைய நிலை இருந்துட்டு இருக்கு. பொதுவாக இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஏதோ ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு நெருப்பை போன்றது. ஆண் பாவம் பொல்லாதது சொல்கிறோம் இந்த காலத்தில். ஆனால் பொதுவாக சொல்லக்கூடியது பெண் பாவம் பொல்லாதது. ஆண் பாவம் பொல்லாது என்பது சினிமாவுக்காக எடுப்பட்ட தலைப்பு. பெண் பாவம் பொல்லாதது என்பது தான் அன்று சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு அது உள்டாவாக மாறிடுச்சு. ஆண் பாவம் மாறிவிட்டது. ஆண்கள் தான் இன்னைக்கு பாவம் குடும்பத்தில். ஏன்னா அன்னைக்கெல்லாம் குடும்பமான பெண்கள் கையில் இருந்தது. இன்னைக்கு
குடும்பமான ஆண்கள் கைக்கு மாறியாச்சு. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. பெண்களுடைய தரம் வந்து உயர்ந்து விட்டதா அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உயரவெல்லாம் கிடையாது. அதே தான், அதே விஷயம்தான். என்ன, கர்ப்பமாவது, குழந்தை பிறப்பது, பால் ஊட்டுவது, அதே தான். என்ன அன்னைக்கு வந்து மிடி போட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு சுடிதார், டாப் அண்ட் பாட்டம், ஷோர்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் வந்து பெண் பாவம் என்பது இன்னைக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆண் பாவம் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சீமானுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு என்ன செய்ய போகிறார், எந்த முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கிலையும் இந்த பொன்முடி வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னாங்க, எப்பா சும்மா போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காது, உனக்கு பதவி முக்கியமா ஜாமீன் முக்கியமா. உடனே பார்த்தாங்க திமுக, எப்பா பதவியெல்லாம் அப்புறம் அது இன்னைக்கு வர நாளைக்கு வர நம்ம ஏற்படுத்திக்கிறது, மொத்தப்படி சோர்ஸ் ஒன்றும் கிடையாது, ஜாமீனை போட்டு நீ வெளியே வந்துடு. 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு, அதில் உன்னுடைய நிலைப்பாடு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ஜாமீனை போட்டு வெளியே கொண்டாண்டாங்க. வழக்கு தான் இருந்தாலும் வந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சீமானை நோக்கி கேட்குது. ஆமாம், கைது அப்படிங்கிறப்ப அவர் கம்ப்ளீட்டாக கட்சி பணி ஆற்ற முடியாது, டிஸ்டர்பாக இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு போட்டு ஜாமீனை வாங்க பிடிக்க அதுக்கு வேறு ஏதாவது போட்டு உட்காந்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் விஜயலட்சுமி ஆரம்பத்தில் சொல்லிட்டார், சமரசத்துக்கு இடம் கிடையாது, பாலியல் அவ்வளோதான் முடிஞ்சு, பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை. என்னை வந்து 7 தடவை அபார்சன் பண்ண வைத்தார். 7 தடவை அபார்சன் பண்ண வைத்தார். எத்தனை தடவை என்னோட உடல் உறவு கொண்டிருப்பார் அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா எப்படி மன்னிப்பு கேட்க வேலையை முடிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க அப்படின்னு தெரியல. பாலியல் வன்கொடுமை 7 தடவை, இது கருக்கலைப்பு, அதுக்குண்டான ஆதாரத்தெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விஜயலட்சுமி தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது சுத்தமாக பாலியல் வன்கொடுமை, போக்சோ சட்டம், மற்ற சோன்ஸோ ஏகப்பட்டதை போட்டு உள்ள தள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் மன்னிப்பு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சுப்ரீம் கோர்ட் எவ்வாறு இறங்கி வந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப சட்டத்தில் உள்ள நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் வந்து இதை வந்து சீமான் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள போகிறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இப்போவே வந்து ஏகப்பட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டார். 234 தொகுதிகளுக்கும் ஏகதேசம் வேட்பாளர்களை ரெடியாக வச்சிருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் அங்கங்கே அறிவிச்சுட்டே வந்துட்டு இருக்க ஒரே ஒப்பற்ற ஒரு கட்சியின் தலைவன் வந்து அப்படின்னா சீமான் தான். அந்த வகையில் பாராட்டலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் அவருடைய பணிகளெல்லாம் தடையாக அரசியலுக்கு மிக தடை ஏற்பட்டோம். நம்ம அதனால் சிம்பிளாக ஆமாம் மன்னிப்பு கேட்டு மற்ற சோர்ஸோ கைதுக்கு தடை, புலன் விசாரணைக்கு தடை செய்ய போகிறாரா? மற்றபடி அதெல்லாம் கிடையாதுங்க. ஆமாம், நான்லாம் கைதெல்லாம் இது மன்னிப்பே கேட்க மாட்டேன், பார்த்துடலாம் அப்படின்னு களத்தில் குதிக்க போகிறாரா மீண்டும்? ஆமாம், ஏன்னா குதிப்பது என்பது இதுவரைக்கும் என்ன ஒரு ஆறோ அதை விட கொஞ்சம் சூடாக தான் தண்ணி இருக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இது இல்லைன்னா அப்புறம் கைது நடவடிக்கை, புலன் விசாரணை அப்படிங்கிறப்ப அது வேறு மாதிரியாக போயிடும். ஆமாம், இதை சீமான் பயன்படுத்தி கொண்டால் கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்வு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பயன்படுத்தவில்லை, இழுத்துக்கிட்டே போகும், அதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. இருந்தாலுமே கூட ஒரு பிரச்சனை வந்து டக்கு டக்குன்னு முடித்தோமா நிம்மதியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இருக்கக்கூடிய தொண்டர்களும் தவறாக நினைத்துக்குள்ள பாரா சீமான் வந்து பரவாயில்லப்பா, தவறு பண்ணதா விஜயலட்சுமி சொல்கிறாங்க, ஆதாரம் கொடுத்து என்னமோ அதை விட்டுரு, கசமுசா நடந்து போச்சு விட்டுரு. ஆனால் பகிரங்கமாக மனசாட்சியோடு சீமான் மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படிங்கிறப்ப மக்கள் மீது இவருக்கு அனுதாபம் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மக்கள் மீது இவருக்கு அனுதாபம் ஏற்படும். ஏன்னா இது தமிழக அரசியல், அனுதாபத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலாம், அப்புறம் அதையும் இவர் அரசியல் பண்ணுவார். ஆமாம், பார்ப்போம் எந்த அளவுக்கு பண்ண போகிறார் அப்படிங்கிறத வரும் காலங்கள் சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.